கனிதரும் வாழ்வு. முதல் நாள் தலைப்பு அன்பின் வாழ்வு. வசனம்: நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. இரண்டாம் நாள் தலைப்பு சந்தோஷத்தின் வாழ்வு. வசனம்: நீர் எனக்கு ஜீவனுடைய பாதையை அறிவிப்பீர், உமது சந்நிதியில் நிறைந்த மகிழ்ச்சியுண்டு. சங்கீதம் 16:11. மூன்றாம் நாள் தலைப்பு சமாதானத்தின் வாழ்வு. வசனம்: இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவனிடமாக பாயும்படி செய்கிறேன். ஏசாயா 66:12. நான்காம் நாள் தலைப்பு பொறுமையின் வாழ்வு. வசனம்: எல்லாவற்றிலும் தாழ்மையாயும் சாந்தமாயும் பொறுமையாகவும் இருந்து அன்பினால் ஒருவரை ஒருவர் சகித்து கொள்ளுங்கள். எபேசியர் 4:2. ஐந்தாம் நாள் தலைப்பு தயவின் வாழ்வு. வசனம்: ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய தயையும் அன்பும் வெளிப்பட்ட போது அவர் நம்மை இரட்சித்தார். தீத்து 3:4-5 வசனம். ஆறாவது நாள் தலைப்பு விசுவாசத்தின் வாழ்வு. வசனம்: நல்லது உத்தமமுள்ள உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன். மத்தேயு 25:21. ஏழாவது நாள் தலைப்பு சுய ஒழுக்கத்தின் வாழ்வு. வசனம்: தன் ஆவியை அடக்காத மனுஷன் மெதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். நீதிமொழிகள் 25:26. ஆவியின் கனிகள் 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஆமென்.